संपत्ति है भारत सरकार की रहे। धन्यवाद सरकार। जय हिंद जय भारत। செல்வராஜ் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் அவையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 மாத காலமாக மூன்றாவது முறையாக இந்த ரயில் குறித்தான விவாதங்களிலே நான் பேசுகிறேன். குறிப்பாக நமது பெருமைமிகு இந்திய ரயில்வே துறை பல சாதனைகளை படைத்து வருகிறது என்பது உண்மைதான். உதாரணத்திற்கு அம்ரித் பாரத், வந்தே பாரத் போன்ற ரயில்களை இயக்க முனைப்பு காட்டுகின்ற நிலையில் ஹைட்ரஜனில் ஓடும் ரயில்களை இயக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் ஒரு காணொலியிலே தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில வேதனைகளும் சமீப காலங்களிலே நடந்து வருவது வருத்தம் அளிக்கிறது. உதாரணமாக அதிகமான நிலையில் ரயில்கள் தடம் புரள்வதும், சமூக விரோத செயல்கள் ரயில்களில் நடைபெறுவதும், ரயில் பயணம் ஒரு பாதுகாப்பானதா என கேள்விக்குறியை மக்கள் மத்தியிலே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நமது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து எல்லா வகையிலும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கல்விக்கு கொடுக்கிற நிதியிலே புறக்கணிக்கப்படுகிறது, தேசிய பேரிடர் நிதியிலே புறக்கணிக்கப்படுகிறது, அதுபோல ரயில்வே துறையிலும் புறக்கணிக்கப்படுகிறது என்று இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை, திட்டங்களை ரயில்வே துறை அமைச்சர் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக எனது நாகை தொகுதி எப்படி தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதோ அதுபோல எனது தொகுதி என்பது காவிரி நீர் பாசன பகுதியிலே கடைமடை பகுதி, ரயில் போக்குவரத்திலே கடைமடை பகுதி. ஏழை எளிய மக்கள், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள் என்று அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. எனது நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியிலே 2 மாவட்டங்கள் இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கிறது, திருவாரூர் மாவட்டம் இருக்கிறது. கிழக்கு டெல்டா மாவட்டம் என்று சொன்னால் அது எங்களுடைய தொகுதியை தான் குறிக்கும். கிழக்கு டெல்டா பகுதிகளாக இருக்கிற நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, கொல்லாச்சேரி, நீடாமங்கலம், கீழ்வேலூர், வேதாரண்யம், நன்னிலம் போன்ற பகுதிகளுக்கு போதுமான ரயில் சேவைகள் இல்லாமல் இருக்கிறது. அது வருத்தம் அளிக்கிறது. இந்த பகுதி மக்களும் ரயில் பயணத்தை அதிக விரும்புகின்றவர்கள். வாழ்க்கையிலே அனைத்து பிரிவினரும் எல்லா காலத்திலும் மகிழ்ச்சியாக அசை போட்டு பார்ப்பது என்பது ரயில் பயணத்தை மட்டுமே. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்கள் பகுதி மக்களுக்கு ரயில்வே துறை நிறைவாக தரவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. குறிப்பாக இதிலிருந்து எங்கள் தொகுதியிலே கீழ்காணும் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பலமுறை ரயில்வே துறை அமைச்சருடன் நேரடியாக மனு கொடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இப்போதும் சொல்லுகிறேன், கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் பாதையினை விரைந்து இரட்டைவெளி பாதையாக மாற்றம் செய்ய வேண்டும். திருவாரூர் காரைக்குடி தடத்தை மின்மயத்துடன் கூடிய இரட்டைவெளி பாதையாக மாற்றம் செய்திட வேண்டும். பேரம் காரைக்கால் பாதையை விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். திருவாரூரில் அனைத்து ரயில்களுக்குமான முதன்மை பணிமனை என்று சொல்கிற பிட்லைன் அமைத்திட வேண்டும். அயல் நாட்டு தொழில்நுட்பத்தை கால மாற்றத்திற்கு ஏற்ப அதிக அளவில் பயன் கொண்டு கவாச் போன்ற சாதனங்களின் உதவியுடன் விபத்துக்களை தவிர்க்க வேண்டும். பிராந்திய மொழி தெரிந்தவர்களையே அந்தந்த பகுதியில் பணியில் அமர்த்திட வேண்டும். 200 கிலோமீட்டர் வரை சீசன் டிக்கெட் வழங்கிட வேண்டும். முதியோருக்கு உண்டான கட்டண சலுகையை மீண்டும் தொடர வேண்டும். திருவாரூரில் மூடப்பட்டுள்ள பார்சல் அலுவலகத்தை மீண்டும் இயங்க செய்திட வேண்டும். பாம்பன் பால திறப்பிற்கு பின் ராமேஸ்வரத்தில் இருந்து காரைக்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர் வழியாக அதிகமான ரயில்களை இயக்கிட வேண்டும். புனலூர் மதுரை ரயிலை காரைக்கால் வரை நீட்டித்திட வேண்டும். காரைக்காலில் இருந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி வழியாக திருச்செந்தூருக்கும், தஞ்சாவூர், திருச்சி வழியாக மதுரைக்கும் ஒரு ரயில் இயக்கிட வேண்டும். அதிகாலையில் காரைக்குடியில் இருந்து பட்டுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் வரை ஒரு ரயில் இயக்கிட வேண்டும். காலையில் விழுப்புரத்தில் இருந்து காரைக்குடி வரை திருவாரூர், பட்டுக்கோட்டை வழியாக ஒரு பயணிகள் ரயிலை இயக்கிட வேண்டும். காலை 5:10 மணிக்கு திருவாரூரில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலை சென்னை, எழும்பூர் வரை நீட்டிக்க வேண்டும். வாரம் 3 முறை இயங்கும் மன்னார்குடி, திருப்பதி ரயிலை தினமும் இயக்கிட வேண்டும்.
மன்னார்குடி மயிலாடுதுறை ரயிலையும் விழுப்புரம் வரை நீடித்திட வேண்டும். திருவாரூர் காரைக்குடி தடத்தில் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் நிலையங்களுக்கும் திருவாரூர் மயிலாடுதுறை தடத்தில் நன்னிலம் பூந்தோட்டம் பேரளம் நிலையங்களுக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் தடத்தில் கீழ்வேலூருக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் தடத்தில் கொரடாச்சேரிக்கும் அனைத்து ரயில்களும் இரு மார்க்கத்திலும் நிறுத்தம் வழங்கிட வேண்டும். நிலையங்களிலும் ரயில்களிலும் பயணிகள் பாதுகாப்பிற்காக கூடுதலாக காவலர்களை பயன்படுத்திட வேண்டும். அம்ரித் பாரத் திட்டப்பணிகள் நடந்து வரும் நிலையங்களில் விரைந்து முடித்து உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு மாதேஸ்வரன்.